பஜகோவிந்தம் பாடலை கவனித்து வரும் அனைத்து சான்றோர்களுக்கும் நல்லோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆதிசங்கரனுடைய எளிமையான ஸ்தோத்திரமாக விளங்கும் இந்த பஜகோவிந்தத்தை பரிசயம் செய்து கொண்டு வருகிறோம். இதுவரையில் 20 பாடல்களை பார்த்தோம். கோவிந்தனுடைய சரணங்களில் சரணாகதி அடையாமல் எந்த ஒரு காரியமானதும் நிறைவேறாது. எனவே கங்காஜலம் அருந்துவது எப்படி முக்கியமோ, பகவத்கீதை படிப்பது எவ்வளோ முக்கியமோ, நாராயணனுடைய பாதங்கள் கோவிந்தனை நினைப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த பஜகோவிந்தம் பாடுவதற்காக நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டும் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே என்ற வரிசையில் இன்று 21வது பாடலை பார்ப்போம். புனரபி ஜனனி புனரபி திவச புனரபி பட்ச புனரபி மாச புனரப்யயனம் புனரபி வர்ஷம் ததபினமுஞ்சத்யாசமர்ஷம். ரொம்ப எளிமையான கருத்துக்கள் மட்டும்தான் இதில் உள்ளது. ஏற்கனவே சொன்ன கருத்துக்கள் தான். மறுபடியும் நம்மளுடைய இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வரும். உதயம் அஸ்தமயம் நம்ம செய்கின்ற தொழில்கள்லாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இரவு போய்விடும், ராத்திரி வரும். நம்ம இரவில் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்கின்றோம். பிறகு பொழுது பொழிஞ்ச உடனே மறுபடியும் நம்ம வேலையில் ஈடுபடுகிறோம். என்ற ஒரு கருத்தை நமக்கு தெரியாமலேயே நாம் ஒவ்வொரு நாளும் அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறோம். இது திருவள்ளுவர் சொல்வது மாதிரி நம்முடைய இந்த வாழ்க்கையானது ஒரு அறம் மாதிரி, ஒரு வாழு மாதிரி. ஒவ்வொரு நாளும் நம்மளை அறுத்துக்கிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் இப்போ நமக்கு 100 வயசு இருந்தால் ஒரு நாள் போனதுக்கப்புறம் ஒரு வெட்டு, அடுத்த நாள் போனால் ஒரு வெட்டு, அடுத்த நாள் போனால் ஒரு வெட்டு. இந்த மாதிரி நம்ம தெரியாமலே நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே அறுத்துக்கிட்டு போகிறோம். எனவே மறுபடியும் ராவு வரும், பகல் வரும், சந்தியாகும், அப்புறம் மறுபடியும் பொழுதுபடியும், அப்புறம் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் உதயமாகும். உதயமானதுக்கப்புறம் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்கின்றோம். ஆனாலும் நம்முடைய ஆசையானது தீரன் நமக்கு தெரியும். இந்த நேற்றுக்கு போயிட்டு நாளைக்கு வரப்போது, நாளைக்கும் போவோம், அடுத்த நாள் வரும். ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்தாலும் நம்முடைய ஆசைகள் நேற்று இருந்த ஆசை தான் இன்றைக்கும் அதையோடு அதிகமாகத்தான் ஆகுதே தவிர அந்த ஆசைக்கு ஒரு விடிவில்லை என்பது தான் இந்த பாடலோட கருத்து. இது ஏற்கனவே சொன்ன கருத்துக்கள் தான். இரவும் பகலும் சேர்ந்து தான் ஒரு நாள், 15 நாட்கள் சேர்ந்தால் ஒரு பட்சம், 2 பட்சம் சேர்ந்தால் ஒரு மாதம், 2 மாதம் சேர்ந்தால் ஒரு அயனம், தட்சிணாயனம், உத்தராயணத்தில் சேர்ந்தால் 2 அயனங்கள் சேர்ந்த ஒரு வருஷம். இப்படி காலகணனை நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஜோதிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதெல்லாம் கால நிர்ணயம் கலையதாமகம். இந்த காலத்தை யார் நிர்ணயம் பண்ணுறதுன்னா அது நாராயணனுடைய இதனால தான். இந்த காலனையே, அந்த காலத்தையே நம்ம வெல்லுவதற்காக நாராயணனே நம்ம நினைக்கிறது தவிர வேறு வழி இல்லை. விநாயகனி ஒரு நிமிஷத்திலிருந்து ஒரு யுகம் வரையில் நம்முடைய முன்னோர்கள், சதுரயோகம் வரையில் நம்முடைய முன்னோர்கள் காலகணனையை செஞ்சிருக்கிறார்கள். ஜோதிஷாஸ்திரம் காஷ்டா, கலா, க்ஷணா, முகூர்த்தம், மகோராத்திரம், ராவும் பகலும் சேர்ந்து அதில் 2 பட்சம், சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் 2 சேர்ந்து ஒரு ரிது, 3 ரிது சேர்ந்த ஒரு அயனம், மொத்தம் 6 ரிதுக்கள், 2 அயனம் சேர்ந்த ஒரு வருஷம். இப்படி போகிறது காலகணனைகள் எல்லாம். இந்த காலகணனை நம்ம நினைப்பது எதற்காக என்றால், ஒரு வருஷம் போயிடுது, நமக்கு 100 வயசு தான், வருஷம் போயிடுது, இனிமேல் 99 தான் இருக்குது, நீ செய்ய வேண்டியதில் எவ்வளோ இருக்குது, நீ படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, நீ படிச்சுக்கோ, நீ சொல்வதற்காக தான் இந்த காலகணனையே. ஆனால் நாம் நினைப்பதில்லை.
காலங்கள் வந்து போயிட்டு இருந்தாலும், நம்முடைய இளமையை போய் கொண்டிருந்தாலும், மாறுதல்கள் வந்து போய் கொண்டிருந்தாலும், நம்முடைய ஆசையானது தீர்வதில்லை என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியன் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் பல்வேறு இடங்களில் நாம் பார்த்து விட்டோம். எனவே மறுபடியும் ஒரு சீடர் இது சொல்லுவதனாலே நம்ம இதுவும் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். புனரபி ஜனனி புனரபி திவசா, ஒரு இரவு மறுபடியும் இரவு வந்து விட்டது, மறுபடியும் வந்து பொழுது படிய போகுது. அதுக்கப்புறம் பட்சம் வரும், 2 பட்சங்கள் ஒரு மாதத்துக்கு, கிருஷ்ணமாசம் சுக்லவசம் ஏகாதசி எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் ஒரு பட்சம். அப்புறம் 2 பட்சம் சேர்ந்தால் ஒரு மாதம் ஆகிடும். நம்ம இதெல்லாம் காலகணனை எல்லாம் நினச்சிக்கிண்டு நம்ம வந்து வாழ்க்கை நடத்தும் பொழுதும் முஞ்சதி ஆசாமர்ஷம், ஆசை என்ற அந்த பிடிப்பு இருக்குது, அது நம்மகிட்ட விட்டு விலகுவதில்லை என்பது தான் இதோட கருத்து. எளிமையான கருத்து. மறுபடியும் ஒரு ஆச்சாரியனுடைய கருத்துக்களை உள்வாங்கி சீடர் சொன்னதாக இருப்பதனால நித்யநாதா என்ற சீடர் தான் சொன்னதாக நினைக்கிறோம். இது வந்து அது இவ்வளவு தூரம் இவர் சொன்னதுதானா அப்படின்றது நம்ம நேரடியான சாட்சியங்கள் இல்லை என்றாலும் அவருடைய சீடர்கள் ஒருவர் இது சொன்னதாக நம்ம வந்து நினைக்க வேண்டியிருக்கு. எனவே நம்ம நாட்கள் தள்ளிவிடாமல், நாட்களை கடத்தாமல் ஒவ்வொரு நாளுகளும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றும் பொழுது நாராயணனுக்கு சமர்ப்பணம் செஞ்சு, நாராயணன் நினச்சிண்டு, கோவிந்தன் நினச்சிண்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே.